வணக்கம் அண்ணா. நான் சென்னையில இருந்து ராதிகா பேசுறேன். எனக்கு லக்னத்திலே திதி வணக்கம். சூனியம் இருக்கு. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கல. இப்போ இந்த திதி சூனியம் நிவர்த்தியின் மூலியமா நான் வாழ்க்கையில சாதிப்பேன்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மேடம். நன்றி. மகிழ்ச்சி மேடம். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். நான் கும்பகோணத்துலேருந்து டாக்டர் சேதுமாதவன் பேசுகிறேன் சார். உங்கள் கிளாஸை வணக்கம் நான் சார். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். இது ரெண்டாவது, அதாவது திதி சூன்யம் நான் ரெண்டாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் சார். இது அதை அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா புரிதல் இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லும் பொழுதே நான் வந்து இந்த கோயிலுக்கு போக முடியலைங்கிறனால சிம்பிளை பயன்படுத்தினேன். சிம்பிள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி டைரியில் எழுதாமல் பேப்பரில் எழுதினேன். அதை பேப்பரில் எழுதும் பொழுதே ஓரளவு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. மனசு திருப்தியாக எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். அது இப்போ பழையபடி டைரியில் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கேன் சார். அதாவது இந்த மேடம் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்றதுல வந்து உங்களை மாதிரி யாருமே கிடையாது சார். நாங்கெல்லாம் ஒரு லக்கி பர்சன்ஸ் உங்களோட ஃபாலோ பண்றோம். கூடவே ஃபாலோ பண்றோம் சார். எல்லாமே வழிகாட்டுகள் வேணும் சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளர்க சார். நன்றி, வணக்கம் சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். மகிழ்ச்சிங்க சார். இல்ல இறையரும் குருவரும் சார். நம்ம ஒரு கருவி மட்டும்தாங்க சார்.